ஹலோ! இன்றைக்கி ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவி கம கமன்னு ஸ்பைஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாத்திரத்தில் சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சில பேர் கொஞ்சமாக சேர்ப்பாங்க, சில பேர் அதிகமாக சேர்ப்பாங்க. தேவையான அளவு சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, கொஞ்சம் ஏலக்காய், அதாவது ஒரு 2 ஏலக்காய், அப்புறம் பெரிய சீரகம் இதெல்லாம் சேர்த்து லைட்டாக வறுத்துட்டு, அது கூட சின்ன வெங்காயத்தை வந்து ரொம்ப குட்டி குட்டியாக வந்து சாப் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து மிக்ஸிலே போட்டு சாப் பண்ணி வச்சுக்கிட்டேன். அடுத்து வந்து இதோட இந்த வெங்காயத்தில் உள்ள தண்ணிலாம் போகிறதுக்காக, நல்லா வதங்கி வர்றதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிட்டு, அதோட மஞ்சள் தூளும் கொஞ்சம் சேர்த்து வதக்கிக்கிட்டேன். இதுக்கப்புறம் இந்த கிரேவிக்கு வந்து நம்ம தக்காளி தான் சேர்க்க போகிறோம். தக்காளி வந்து நார்மலை விட இந்த கிரேவிக்கு வந்து நம்ம கொஞ்சம் அதிகமாகவே சேர்க்கணும். தக்காளி டேஸ்ட்டு தான் இந்த கிரேவிக்கு வந்து அதிகமாக எடுத்து கொடுக்கும். ஸோ தக்காளி வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் அந்த தக்காளியும் வந்து நல்லா எண்ணெயில் வந்து வதங்குற அளவுக்கு, எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வந்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது கூடவே வந்து நம்ம ஒரு 1 ஸ்பூன் 1 ஸ்பூன் அளவில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சம் அரைச்சி ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கலாம். பேக்கெட்டில் உள்ளதை விட ஃப்ரெஷ்ஷாக சேர்த்தா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அடுத்து வந்து சிக்கன் வந்து ஒரு 3/4 கிலோ அளவுக்கு வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு இதோடு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஸோ இதுவும் நல்லா வந்து வெந்து வரணும். கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கலாம். ஒரு 1/4 அளவு சிக்கன் வெந்ததும் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி வேக விட்டுறலாம். இப்போ பாதி அளவு சிக்கன் வெந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துடலாம். இந்த மசாலா வந்து என்னோடய நேட்டிவில் ஸ்பெஷல் மசாலா. ஸோ தூத்துக்குடியில் உள்ளவங்களுக்கு இந்த மசாலா பற்றி தெரியும். ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த மசாலா தான் நான் வந்து சேர்க்குறேன். எப்போவுமே கிரேவிக்கு இந்த மசாலா தான் யூஸ் பண்ணுறது உண்டு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை தான் வந்து நான் சேர்த்துருக்கேன். மசாலா சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணி அந்த எண்ணெயில் வந்து மசாலா வந்து கொஞ்சம் வெந்து வரணும். அதுக்கப்புறமா வந்து மசாலா கூட வந்து நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நமக்கு வந்து கிரேவி கன்சிஸ்டன்சியில் வேணும் அப்படின்னா தண்ணி கம்மியாக சேர்த்துக்கணும். கொஞ்சம் சாதத்தில் வந்து ஊற்றி சாப்பிட்ற மாதிரி வேணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி கிரேவி கன்சிஸ்டன்சியில் தான் வச்சுருந்தேன். ஸோ வந்து சாதத்தோடு பிணைஞ்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இதை ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள்.